இந்த வீரேந்திர ஹெக்டே இப்ப கரண்ட்ல பாஜகவுல ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. ஓ, பாஜக எம்பிங்கண்ணா? ஓ, சரி. பாஜகவோட ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. இந்த ராஜ்யசபா எம்பி அடிக்கடி மோடி சந்திக்கிறாரு. மோடி போய் காலில் விழுவாரு. வன்புணர்ந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவனுடைய மார்பகங்கள் அறுக்கப்பட்டிருக்குது. அந்த 17 வயது குழந்தை, பள்ளி மாணவி, அவருடைய மார்பகம் அறுக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்தா அவர் பயப்படுறாரு. பணம் வாங்கி பணம் கொடுக்கலைன்னா அவனை தூக்கியாந்து அடிச்சு கொண்டு போட்டு புதைச்சிடுறது. அதுல சில ஆண்களை அவங்களையும் உடலுறவு வச்சிருக்காங்க. ஓரினச்சேர்க்கை. ஆமா, இல்ல நீங்க சொல்ற பார்த்தா அது தர்மஸ்தலமா மர்மஸ்தலமான்னு தெரியல. இல்ல உங்க இயக்கத்தவர்கள் அங்க போய் நேரடியாக ஆய்வு செய்ய கேள்விப்பட்டோம். அதுல இருந்து வர தகவல் என்ன, இதெல்லாம் உண்மைதானா? இப்ப இந்த கணக்குப்படி பார்த்தா குறைந்தபட்சம் 350க்கும் மேற்பட்ட பெண்கள் அங்க வன்புணர்ந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 19 ஆண்டுகள்ல 350 பெண்களுக்கு மேல வன்புணர்ந்து எரிச்சு புதைச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னா, இது வரைக்கும் பாஜகவுக்கும் அந்த சம்பவத்துக்கும் ராஜ்யசபா எம்பியா இருக்கிற வீரேந்திர ஹெக்டேக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்புமே இல்லை அப்படின்னு முடிக்க முதல்ல பாக்குறாங்க.